ஹிப்ஹாப் தமிழா என்று அறியப்படுபவர் ஆதி. நவீன வகை பாடல்கள் மூலம் இளம் இதயங்களை கொள்ளை கொண்டு வரும் இந்த இசையமைப்பாளர் ஜல்லிக்கட்டுக்காக பாடல்கள் மூலம் பரப்புரை செய்து வருகிறார். அவரோடு நம் செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் ஒரு ஆல்பம் தயாரிச்சிருக்கிறீங்க. அது சமூக வலைத்தளங்களில் தமிழ் மக்களிடையே வேகமாக சென்றிருக்கு. இதற்கான காரணம் என்ன? உங்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்? இல்லை, இந்த ஆல்பம் எல்லாரும் ஜல்லிக்கட்டு என்பது புல் ஃபைட்டிங்கிறாங்க. இட் இஸ் புல் எம்ப்ரேசிங், ஏரை தழுவுதல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். இதில் கொடுமைகள் என்பது எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த உண்மையை எடுத்து சொல்லணும். விவசாயிகள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க குரலை எடுத்து காட்டணும். இங்கே இருக்கும் இளைஞர்கள், மதுரையில் இருக்கும் அந்த நிறைய பேர், மதுரையில் தமிழ்நாடு சுற்றி இருக்கவங்க, ஐயோ நம்ம ஊர் பசங்களே இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்களேன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இங்கே இருக்கிற பசங்களுக்கு அது சரியான வகையில் என்ன மாதிரி பசங்க, சிட்டியில் இருக்கிற பசங்க சரியாக அதை கொண்டு போய் சேர்க்கணும். ஆக இந்த மாதிரி காரணங்களுக்காக இந்த விவசாயிகளுக்கு இன்றைக்கி ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் கிடையாது, அவர்களிடம் இருக்கும் குரலை இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை பண்ணோம். இதுக்குள்ளே எந்த காரணமும் தமிழனா விவசாயியின் மகனாக இந்த வீடியோ செய்கிறேன். அவங்கவுங்களுக்கு தனித்தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். அதை நீ இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும்னு சொல்ல முடியாது. பட் அவங்களே இதை ஆராய்ந்து, ஏன்னா அவர்கள் குரல் நிறைய பேருக்கு போய் சேரக்கூடிய குரல். ஒரு கிரிக்கெட் வீரர் கையெழுத்து போடுறாரு ஜல்லிக்கட்டை பேன் பண்ணலாம் அப்படின்னு, அவர் ஒரு குரலை பதிவு பண்ணுறாரு. இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கும், எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறோம், எவ்வளோ முக்கியம் வாய்ந்த பிரபலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒருமித்த குரலாக கண்டிப்பாக எல்லாரும் குரல் எழுப்புனா இதுக்கு ஒரு சீக்கிரமாக விடை கிடைக்கும். நான் அவர்களுக்காக என் குரலை கொடுத்தேன், அவ்வளோதான். இப்போ அவங்க போராட்டத்துக்கு பின்னின்று என்னென்னலாம் அவங்க விஷயங்கள் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்டு முடிந்தவரை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சில முக்கியமான ஆவணங்களை மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்கும் வகையில் சில கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு அங்கேருந்து இங்கே ஒரு பாலமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னால் செய்ய முடியும்.